முதலாளி முதலாளி ஒரு 2 விஷயம் சொல்லணும். ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம். நான் இப்போ உங்ககிட்ட நல்ல விஷயத்த மொத சொல்லவா? கெட்ட விஷயத்த மொத சொல்லவா? ம். இல்ல. நீ நல்ல விஷயத்தையே சொல்லு. சரிங்க முதலாளி. முதலாளி, அன்னைக்கு நம்ம வெளியில போம்போது ஒரு லாட்டரி சீட் எடுத்தோமே, அதுக்கு 1,00,00,000 விழுந்திருக்கு. 1,00,00,000. 1,00,00,000 ஒரு கோடிப்ப நீ பார்த்த. ஆமாப்ப ஒரு கோடிப்ப டேய் நீ என்னடா சொல்ற? 1,00,00,000 விழுந்திருக்கா? ஐயா ஆமா முதலாளி. 1,00,00,000 விழுந்திருக்கு முதலாளி. டேய் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்தோட அந்த கெட்ட செய்தியும் சொல்லிரு. நான் அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். எங்க சொல்லு அப்படின்னு முதலாளி கேட்க, முதலாளி அந்த லாட்டரி சீட்டு தொலைஞ்சு போச்சு. டேய் டேய் சோளமுத்தா போச்சா. இப்படிதான் இன்னைக்கு எனக்கும் நடந்து போச்சு. ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி. இன்னைக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் 2 மெசேஜ் எனக்கு வந்தது. 2 பெண்கள் எனக்கு எழுதி அனுப்பியிருந்தாங்க. அது நல்லது, கெட்டது. அந்த 2யும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலானுங்கிறது தான் இந்த காணொளி. அன்பு சகோதரிக்கு 1000 முத்தங்களுடன் அப்படின்னு ஆரம்பித்த அந்த கடிதத்தில், சிஸ்டர் எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் என்னை விட 20 வயசு மூத்தவர். அவ்வளோ வசதி இல்லாட்டாலும் எங்கள் இல்லற வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லை. அவர் என்னை ஒரு குழந்த மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. அவர் பார்த்ததில் நான் எந்த குறையுமே சொல்லவே மாட்டேன். நான் அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு. எனக்கு அவர் அப்பாவும் நல்ல கணவராகவும் நடந்துக்கிட்டாரு. எங்களுக்கு ஒரு பையன். கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சு இப்போ அவன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். எங்கள் இல்லற வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் இப்போ கூலி வேலை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சின்ன சின்ன பண்டங்கள் செஞ்சு வித்துட்ருக்க வியாபாரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். என் கணவரை இனி நான் உட்கார வச்சு சாப்பாடு போடணும். அவர் எங்களுக்காக அதிகமாக ஓடிட்டாரு. எங்களுக்காக ஓடின கால்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுக்கணும். அவருக்கு நிறைய பணிவிடைகள் செய்யணும். அவரை நான் நல்லா பார்த்துக்கணும். அந்த பொண்ணுக்கு மிஞ்சி போனால் இப்போ ரொம்ப கம்மி வயசு தான். அந்த பொண்ணு தன்னுடைய ஆசைகளை, அதாவது அதிக வயது கணவருக்கு அவள் பணிவிடை செய்யறதுக்கு ஆசைப்படுறா. அந்த கடிதத்தை பார்த்த உடனே இன்னைக்கு டைவர்ஸுக்காக ஓடுற எத்தனையோ பிள்ளைங்கள தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. வயது 20 வயது வித்தியாசம். அந்த பொண்ணோட ஒரு புரிதல் உண்மையிலே ரொம்ப அழகா இருந்தது. இல்லற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தா. மனசு இருந்தா வாழலாங்கிறதுக்கு அந்த ஒரு பொண்ணு உதாரணமா இருந்தா. எவ்வளோ வயது வித்தியாசங்கள் இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த கணவரை நேசித்த விதம், இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கும் டைவர்ஸ் வாங்குற பெண்கள் இன்னும் யோசிச்சு பாருங்க. நம்ம எந்த இடத்துல தவறு செய்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு அவர் கணவரை அப்படி பார்க்கணுன்னு சொல்லி அந்த கடிதத்தில் நிறைய ஆசைகளை அதில் வெளிப்படுத்தியிருந்தா. நான் அதை படிக்க படிக்க என் கண்களில் நீர் வந்தது. நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இந்த பொண்ணு மிஞ்சி போனால் ஒரு 30 வயசு கூட இருக்காது. ஆனால் அவருடைய கணவருக்கு 20 வயசு அதிகம்னா யோசிச்சு பாருங்கள்.